Hi friends, welcome to Viji's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட டெய்லி ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து 2 o'clock வரையில் நான் டெய்லி என்னோடய ஒர்க் எப்படி இருக்குங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பேக் பண்ணி நான் அனுப்பிட்டேன். எஸ்டர்டே வந்து நான் மீன் குழம்பு வச்சுருந்தேன், ஸோ அது பேலன்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றி அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் நான். ஆஃப்டர்நூனுக்கு முள்ளங்கி வந்து சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து ரைஸ் வந்து எனக்கு மட்டும் வந்து கேரளா மட்டர் ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 4 hours ஊறணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்து வாஷிங் மிஷினில் துணி ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அவங்கள அனுப்பிட்டு நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. இடியாப்பத்துக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். அதாவது புட்டு மாவு ரெடி பண்ணுறேன் இல்லையா, ஸோ அது வந்து நான் ஊற வச்சுருக்கேன். எனக்கு மில்லு வந்து பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ அதனால் முன்னாடியே நான் துணி லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒர்க்கும் முடிஞ்சிரும். இடியாப்ப மாவு வந்து நம்ம பச்சரிசியை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம ஈர அரிசியாகவே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அதை வந்து வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேன் காற்றுல வந்து நம்ம வந்து நல்லா வந்து அதை வந்து உணர வைக்கணும். ஒரு 2 நாளாவது அது நல்லா காயணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து இடியாப்பம் புட்டு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொல்கட்டை பிடிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேலை கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ வந்து இப்போ சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடியாப்ப மாவுலாம் வேக வச்சால கொஞ்சம் மாவு வந்து சிந்திக்கருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணும். ஸோ நார்மலாக நான் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். மிஸ்டர் மஸ்கில் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, ஸோ அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லிக்விட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து கையோடையே வந்து பாத்திரமும் கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். டெய்லி வந்து எனக்கு இந்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இதுக்காக ஒதுக்கி தான் ஆகும். அப்பப்போ நம்ம வந்து பாத்திரம் கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பாத்திரம் வராது. நான் இன்றைக்கி இந்த மாவு வந்து அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேக வைக்கிறது, அதனால் பெரிய பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணவும் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து எப்போவும் வந்து கிச்சனை மட்டும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கணும். ஏன்னா அங்கே தான் நிறைய பாத்திரம் நிறைய டம்ப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எறும்பு தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் நிறைய வரும். எறும்பு தொல்லை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பை வந்து எப்போயுமே வந்து எந்த ஸ்மெல் இல்லாமல் நீங்கள் க்ளீனாகவே வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எறும்பு தொல்லைலாம் வராது. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு சிங்கை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரப்பாம்பூச்சி தொல்லையிலேருந்தும் நம்ம விடுபடலாம். எனக்கு வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். விலாக் எடுக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணலை. ஸோ எப்போவாவது எனக்கு சோம்பேறித்தனமாக இருப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் மட்டும் வேலை செய்யவே பிடிக்காது. ஸோ அந்த டைமில் என்னால் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் முடியாது. ஸோ இப்போ பாருங்கள் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பார்த்திங்கன்னா சோஃபாவை வந்து க்ளீன் பண்ணணும். சோஃபா வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சோஃபாவில் நிறைய பென்சில் இந்த மாதிரி எப்போவுமே இப்படி தான் நான் சோஃபா க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த சென்டரில் அந்த அடியிலலாம் போய் மாட்டிக்கும். நான் எப்போ எடுக்கும்போதும் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு தெரியல, இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கான்னு தெரியல. இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் வந்து எங்கள் சோஃபாவில் இது எல்லாமே வந்து இருக்குது. அப்பப்போ வந்து நான் பெண்ணை காணான்னு தேடுவேன். ஆனால் சோஃபா க்ளீன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கோலம் போடும்போது நான் இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ வேறு வழியே இல்லை. அப்பப்போ நம்ம டைம் வந்து இது கொஞ்சம் வந்து டைம் ஒதுக்கணும். எப்போவுமே நம்ம சும்மா இருக்க முடியாது. அதே மாதிரி எப்போவுமே நம்மளால் வேலையும் செய்ய முடியாது. நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour இல்லைனா 1.5 hours 2 hours மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். வீடை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆஃப்டர் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோஃபா கவர் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நான் ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து நானே வந்து பண்ணியிருந்தேன். டிஓஏ தான். ஸோ நான் நெட்டில் பார்த்து தான் பண்ணினேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து கீழே தான் வச்சிட்டு இருந்தேன், பார்வையாக இல்லை. அதனால் வந்து நான் அது மேலே வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரேயில் வந்து ரிமோட்டு அதுக்கப்புறம் சார்ஜர் இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சாச்சு.
ஸோ இப்போ அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஒர்க் தான். எனக்கு வந்து சாதம் மட்டும் குக்கரில் வைக்கணும். இது வந்து கேரளா மட்டை ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது மேக்ஸிமம் ஊறணும். இது வந்து ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 4 விசிலாவது விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசிலாவது விடணும். விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வடித்து எடுக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நமக்கு வந்து நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான் வரும். வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, ஸோ அதனால் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ எடுத்து வந்து அப்படியே பெட்டில் போடாமல் நான் வந்து கையோட மடித்து வச்சாச்சு. எப்போவுமே ஒரு வேலையை நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து வேலையை முடிக்க முடியாது, ரொம்ப டிலே ஆகும். ஸோ நம்ம அப்பப்போ வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலையும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். ஸோ துணி மடிச்சுட்டு அந்த பிளேஸில் அதாவது பிளேஸில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வடிதட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு நம்ம வந்து இதை வந்து வடிகட்டிடணும். ஸோ வடிகட்டினதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வந்து இந்த சாதம் வந்து நமக்கு நார்மல் ரைஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் கலர் வந்து நமக்கு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ சாதமும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு, 1:30 பக்கமாக ஆகிடுச்சு. ஸோ லன்ச் முடிச்சதுக்கப்புறம் எனக்காக கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எப்போவுமே என்னால் வந்து வேலை பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ என்னோடய உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும் இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து மேற்படி ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். ஸோ இதோட இந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.